அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தற்போதைய சூழலில் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் அர்லேக்கர் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேக தலைவர் விஜய்க்கு தற்போதைய சூழலில் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் அர்லேக்கர் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. மீண்டும் ஒரு சந்திப்பு, மீண்டும் ஒரு மறுப்பு என்பதாக இரண்டாவது நாளாக ஆளுநரை சந்தித்த பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றாமல் உறுதிபட இருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர். நீங்கள் தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கலாம், போட்டியிட்ட கட்சியிலேயே கூடுதல் இடங்களை பெற்ற கட்சியினுடைய தலைவராக இருக்கலாம், ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு அந்த தனிப்பெரும்பான்மை எனக்கு போதுமானது கிடையாது. அறுதி பெரும்பான்மை, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 50% உறுப்பினர்கள் உங்களை ஆதரிக்கின்றார்கள் என்பதற்கான ஆதரவு கடிதம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பேன் என்று திட்டவட்டமாக மீண்டும் ஒரு முறை தெரிவித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஆளுநர் அனுப்பி வைத்திருக்கின்றார் என்ற செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று இரண்டாவது முறையாக, அதாவது நேற்று தாவேக தலைவர் விஜய் சந்தித்து விட்டு சென்ற பிறகு ஆளுநர் தொடர்பாக, ஆளுநர் மாளிகையினுடைய நிலைப்பாடு தொடர்பாக பல்வேறு கருத்துகள் வெளியில் பரவின. இந்த நிலையில்தான் அதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்காக தாவேக தலைவர் விஜயை வரவழைத்து ஆளுநர் இந்த செய்தியை சொல்லி அனுப்பி இருக்கின்றார் என்பது தெரிய வந்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை தமிழக வெற்றி கழகத்திடம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக மீண்டும் ஒரு முறை ஆளுநர் சொல்லி இருக்கின்றார். தாவேக தலைவர் விஜய்க்கு தற்போதைய சூழ்நிலையில் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்றும் தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்திருக்கின்றார். பெரும்பான்மை இருக்கின்றது என்பதை நிரூபித்தால் மட்டும்தான் இந்த இடத்தில் பெரும்பான்மை என்பது அறுதி பெரும்பான்மை 117 அல்லது 118 இடங்கள் என்று பொருள் கொள்ள முடியும். அந்த அறுதி பெரும்பான்மை இடங்களை பெற்றதாக அவர் நிரூபித்தால் மட்டும்தான் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்று இரண்டாவது நாளாக மீண்டும் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர். பெரும்பான்மை இருக்கின்றது என்பதை விஜய் நிரூபித்தால் அடுத்த நிமிடம் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பார் என்றும் தமிழக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து இந்த தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.